தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது, எப்போவுமே நிற்காது, போய்கிட்டே தாங்க இருக்கும். நம்முடைய வேலை என்னன்னா வாய்ப்புகளை பயன்படுத்தி ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருப்பது தாங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது நல்லதாக இருந்தால் பேரதிர்ஷ்டம் கிடைக்கும், கெட்டதாக இருந்தால் பேராபத்தாக அமைந்துவிடும். ஆனால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 கண்ணிமைக்கும் நேரத்தில் 3 விஷயங்கள் மிகப்பெரிய பேரதிர்ஷ்டமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களை, மகர ராசியை பொறுத்தவரை 3ஆம் வீடாக அமைஞ்சிருக்கிறது மீன ராசிங்க. அதனுடைய அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து இடம்பெயர்ந்து ரிஷப ராசிக்கு மாற்றம் பெறுகிறாருங்க. ரிஷபராசிங்கிறது உங்களுக்கு 5ஆம் வீடு. மேலும் அங்கு அமரக்கூடிய இந்த குரு பகவானுடைய பார்வை அது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ குருபலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருச்சு. அதில் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம்ங்க. இப்போ 3ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்காரு ராகு பகவான். அந்த ராகு 11ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்க போறாரு. இந்த நவ கிரகங்களிலேயே திடீர் மாற்றத்தை தரக்கூடிய, எதிர்பாராத மாற்றத்தை தரக்கூடிய கிரகம்னா அது ராகு பகவான் தாங்க. எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான், மாறிட்டான் என சொல்லும் அளவுக்கு, அதிலும் நீங்கள் கற்பனை கூட செஞ்சு பார்க்காத அளவுக்கு ஒரு காரியத்தை நடத்தி காட்டுவது இந்த ராகு பகவான் தாங்க. அந்த ராகு 3ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்குறாரு. அப்போ குருவை தனது கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாருன்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்பட போகுதுங்க. அல்லது வீட்டில் பராமரிப்பு செலவு இதெல்லாம் செய்வீங்க. வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். வேலையில் இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க. அப்போ இடமாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. 2ஆவதாக பார்த்தோம்னா எதிர்பாராத பயணங்கள், வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம். ரொம்ப நாளாக நீங்கள் போகணும்னு நினச்சி பார்த்த ஒரு இடத்துக்கு நீண்ட கால பயணமாக 1 வாரம் 2 வாரம் என நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க. அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி. 3ஆவதாக பார்த்தோம்னா அரசு வேலை, அரசியலில் பதவி கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி திடீரென கிடைக்க போகுதுங்க. இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. இடமாற்றத்தினை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. பயணத்தால் நிச்சயமாக பலன் உண்டுங்க. உங்கள் பயணத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பணம் கிடைக்கும். ட்ராவல் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக பணம், காசு, நகை, பொருள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை 3ஆம் வீட்டிலிருந்து ராகு பார்க்குறாரு. அப்போ பிள்ளைகளால் நன்மை, பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பாராத திருப்பம் நடக்க போகுதுங்க. பிள்ளைகளுக்கு திருமணம், சுபகாரியம் என நிச்சயமாக வீடு களை கட்ட போகுது. மேலும் காதலில் மாற்றம் ஏற்படும். எதிர்பாராத காதல் திருப்பங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாற்றங்கள் அதிலும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்க போகுது. அதனால் மகர ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாற்றம் நிகழும் தருணத்தில் இந்த 2024 கொஞ்சம் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அது உங்களுக்கு பேரதிர்ஷ்டமாக இருக்கும். அதை தக்க வைத்து கொள்ளலாம். வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. மேலும் 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்த்து தொடர்பு கொள்கிறாரு. அப்போ முயற்சியால் பூர்வ புண்ணிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. பேரதிர்ஷ்டம் கிடைக்கும், நிலைக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்க போகின்ற 3 விஷயங்கள்
உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.